நட்ராஜ், யூஸ்வலாக அந்த நியூஸ் பேப்பருக்குள்ளே வந்து ஒரு மேகசின் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்டாக. அதில் மொத்தமாகவே ஒரு 2 பேஜ் தான் இருக்குன்னு வையேன். அதில் வந்து ஹெல்த் டிப்ஸ் மட்டும் ரெகுலராக கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போது ரீசெண்ட் அந்த ரைட்டர் பேர் என்னன்னு தெரில, பட் அவர் ஏதோ ரீசெண்டாக ராங் அப்டேட் கொடுத்துட்டாரு. ஹெல்த் டிப்ஸில் வந்து ஏதோ ராங்காக சொல்லி கேஸ் கூட ஆயிடுச்சு. நியூஸ் பார்த்து என்னன்னு தெரியல. பட் வந்து அவர் இன்னும் 1 இயருக்கு எந்த ஹெல்த் டிப்ஸும் கொடுக்கக்கூடாது, ஈவன் அந்த ஆர்டிக்கலை எழுதக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க கோர்ட்டில். நான் இப்போ தான் பார்க்குறேன். நீ பார்க்கலையா? இல்லை, நான் நியூஸ் பார்க்கல. பட் நீ சொன்ன சென்டென்ஸில் சில கிளாரிட்டிஸ் இருக்குது, அது பார்த்துருமா? என்ன கிளாரிட்டி? ஓகே, ஃபர்ஸ்ட் நீ என்ன சொன்ன, அந்த மேகசினில் பார்த்துன்னு சொன்னேன், கரெக்டாக? ஆமாம். ஓகே, சரி, நீ சொல்கிறது வந்து பர்டிகுலர்லி ஹெல்த் டிப்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு 4 பேஜ் ஒரு 5 பேஜஸ் இல்லையா? ஆமாம். அப்போ அது வந்து ஆர்டிக்கல். ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டேர்மை பற்றி, கண்டென்ட்டை பற்றி மட்டும் இருக்கிறதுக்கு வந்து ஆர்டிக்கல். அந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் ஆர்டிக்கல் சேர்ந்தது தான் மேகசின். ஓகே ஓகே. இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒரு பொலிட்டிக் காலம் இருக்கும், அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் காலம் இருக்கும், அப்புறம் என்டர்டைன்மெண்ட் காலம் இருக்கும். இந்த ஒவ்வொரு காலமில் அதை பற்றி மட்டும் டீட்டெயிலாக கொடுக்குறாங்க இல்லையா? அது வந்து ஆர்டிக்கல். இந்த என்டையர் திங்கே வி கேன் கால் திஸ் அஸ் அ மேகசின். இப்போ நம்ம புக்கெல்லாம் வரும்போது இந்த குங்குமம், குமுதம், சிறுவர் மலர்லாம் படிச்சிருக்கோம்ல, அதில் ஒரு பக்கம் பசில் கேம் இருக்கும், ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் என்னது, மேகசின் தான். ஓ, அப்போ அது மேகசின். நீ சொன்ன ஹெல்த் டிப்ஸ் மட்டும் ஒரு 2 பேஜில் இருக்குது, அது மட்டும் தான் அந்த புக்கே அப்படின்னா அப்போ அது வந்து ஆர்டிக்கல். அப்போ மேகசின்னா ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், இந்த பேப்பர் நல்ல குவாலிட்டியெல்லாம் தான் இருக்கும், அது மட்டும்தான் மேகசின் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே மேகசின் தான். ஓகே, திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மேகசின் அண்ட் ஆர்டிக்கல். ஃபைன். தென் நெக்ஸ்ட் வந்து நீ என்ன சொன்ன, ரைட்டர் அண்ட் ஆத்தர் இல்லையா? ஆமாம், ரைட்டரை வந்து பேர் தெரியலன்னு சொன்னேன். ஓகே, அதாவது இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ரைட்டர் அப்படின்றவங்க வந்து ஒரு சின்ன டாப்பிக்கை பற்றி மட்டும் பேசுகிறவங்க. ஓகே, நாட் மினி, ரொம்ப சின்ன டாப்பிக்னு கிடையாது, ஒரு விஷயத்தை டீட்டெயில்டாக பேசுகிறவங்க வந்து ரைட்டர். வேறாஸ் ஆத்தரும் அப்படி தான், ஆனால் அவங்க வந்து புக், நாவல்ஸ் ரொம்ப லிட்ரேச்சரியாக எழுதுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, இந்த ரொம்ப பொயட்ரிக்காக எழுதுகிறாங்கல்ல, அவங்க வந்து ஆத்தர். ஓகே. இந்த ரைட்டருங்கிறவங்க வந்து ஒரு கண்டென்ட்டை பற்றி, இப்போ மூவி ரைட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இவங்களை வந்து ரைட்டர் தான் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க சீன் பை சீனாக எழுதுவாங்க இல்லையா? அது வந்து ரைட்டர். ரைட்டர்னா எல்லாமே எழுதுவாங்க, பட் ஆத்தர் பர்டிகுலர் திங் மட்டும் தான். எக்ஸாக்ட்லி. ஆத்தர் வந்து ஒரு விஷயம் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும், அதை பற்றி மட்டும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. புக் எழுதுறவங்க, நாவல் எழுதுறவங்க. இப்போ ஒரு புக்குன்னா அந்த புக்கோட கதை மட்டும் தான் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ புக் எழுதுறவங்க வந்து ஆத்தர் தான். ஆனால் ஸ்டோரினா அதில் எல்லாமே இருக்குல்ல, மியூசிக் எழுதுறாங்க, மியூசிக் எப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க, அஃப்கோர்ஸ் சீன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுறாங்க, காமெடிஸ் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் வாட், ரைட்டர். அதாவது மூவி ரைட்டர், மூவி ரைட்டர்னு சொல்கிறோம். ஓகே. The final one, judgment. ஓகே, நீங்கள் வந்து 1 year பெனால்ட்டி தானே கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். 1 இயருக்கு அவர் எந்த நியூஸுமே கொடுக்கக்கூடாது, பப்ளிஷ் பண்ணக்கூடாது, பெனால்ட்டி, பேன் பண்ணுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி சாங்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி விஷயங்கள் மட்டும் பண்ணுறது, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன வார்னிங் மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் வந்து பனிஷ்மெண்ட். அவங்க லைசன்ஸே பேன் பண்ணிட்டாங்க, இனிமேல் பண்ணவே முடியாது அப்படின்றது இந்த ஃபைனல் அவுட்கம் தான் என்னது, ஜட்ஜ்மெண்ட். அதாவது இப்போ சின்ன சின்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஃபைனலாக அவங்க அடங்கவே மாட்டேன்றாங்க, திரும்ப அந்த ராங் நியூஸே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபைனலாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த பனிஷ்மெண்ட்டுங்கிறது 1 டைம், அதாவது வார்னிங் மாதிரி கொடுக்கறது பனிஷ்மெண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணலாம் நம்ம. ஓகே, ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது அவங்களுக்கு ஒன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்க திருப்பி அதை பண்ணவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு பைக்கர்ஸ் வந்து பைக் ரைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு கொடுக்குற அந்த இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பேர் பனிஷ்மெண்ட். ஆனால் அதுக்கப்புறம் பண்ணால் அவங்க லைசன்ஸே பேன் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் கால்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ த ஜட்ஜ்மெண்ட் ஹேஸ் பீன் அனௌன்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட். பனிஷ்மெண்ட்ங்கிறது ஷார்ட், ஒரு வார்னிங் மாதிரி. வார்னிங் மாதிரி. ஓகே, டன். திஸ் இஸ் த ஃபைன். தேங்க்யூ.